டே 81க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது என்னன்னா, ஆடியன்ஸால பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. பார்வதியினுடைய அம்மா உள்ள வராங்க. அவங்க கமருதீனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? எப்படி எதிர்கொள்வாங்க? என்ன பேசுவாங்க? அப்படிங்கிற நெறைய எதிர்பார்ப்புகள் ஆடியன்ஸ் கிட்டே இருந்தது. அது அந்த பேன் ஃபோல்ல நடந்த அந்த வாக்குகள்லயே நம்ம பார்த்துருக்கலாம். இப்ப இந்த ப்ரோமோ இப்படி தான் தொடங்குது. "கமருதீனே" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் நேரா வராரு. வந்து ஒரு ஆசீர்வாதத்த வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாரு பக்கத்தில் உட்காந்து ஹீரோவா இவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறாங்க. உண்மையான ஹீரோனா என்ன தெரியுமா? விழுமியமா இருக்கிறது. விழுமியம்னா என்னம்மா அப்படின்னு அவர் கேட்குறாரு. விழுமியம்னா நம்பியவர்களை கைவிடாதல் இருப்பது தான் ஒரு ஹீரோ. நம்பியவர்களை கைவிடாத இருக்கிறது. இந்த யாரையும் கைவிடாத குணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து அதுதான் உள்ளே வந்திருக்கிறது ஆசிரியருங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை எப்படி எந்த நேரத்தில் ஹேண்டில் பண்ணணும், எப்படி சரியான ஒரு புத்திமதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் வந்து அந்த ஆசிரியர்களுக்கே இருக்கும் சிறப்பு. அதனால தான் என்றைக்குமே ஆசிரியர்கள் ஏனிம்பாங்க, ஏறும் மாணவர்களை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்றைக்குமே இருக்குங்க. பொறாமையே இல்லாத ஒரு ஒரு ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள். ஏன்னா அவங்க மற்றவர்களின் வெற்றியை உண்மையாகவே உள்ளுக்குள்ள சந்தோஷப்படும் ஒரு நபர்கள். இப்போ ஒரு ஆசிரியர் உள்ளே வந்திருக்காங்களே, அவங்க அந்த விழுமியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எவ்வளோ அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க. நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமா இருக்கணும், அப்போ தான் ஒரு ஹீரோ. உடனே பார்வதி சொல்கிறாங்க, என்ன விக்ரமே முழிச்சு முழிச்சு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். முடிவெடுத்தது உன்னுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க. இது வந்து இந்த ப்ரோமோ தான். ஆனால் இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கமருதீன் நல்ல ஹீரோ மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு. எப்போதும் சிறப்பாக மேக்கப் போடக்கூடிய பார்வதி வந்து இந்த முறை ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க. அம்மாவை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க போல இருக்குது.